வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஹவு டு கெட் ரிச். எப்படிங்க பணக்காரன் ஆகுது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், என்னென்ன பிஸ்னஸோ பண்றேன். பட் எல்லாமே லாஸ் ஆதாங்க போகுது. என்னால பணக்காரனே ஆக முடியல. இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து எப்படியாச்சும் கொஞ்சமாவது பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியவே மாட்டேங்குது. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது நான் சொல்றதுல 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்ட் நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துக்குள்ள நீங்க தாங்க பணக்காரரே. இந்த 5வது பாயிண்ட்ல கடைசி 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா உங்க வாழ்க்கையே அந்த பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, சில விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலுமே ரிச் ஆக முடியவே முடியாது. நீங்க தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சா கூட உங்களால பணக்காரனா ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த செயலெல்லாம் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே நீங்க தாங்க பணக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன டாபிக்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் நிறைய பேர் விழுந்துடுறாங்களே. லைஃப்ல எஞ்சிருக்கவே முடியாத அளவுக்கு விழுந்து போறது இந்த பாயிண்ட்ல தான். அது என்ன பாயிண்ட்னா, கேர்ள்ஸ், விமன். ஒரு பொண்ணு நினைச்சா ஆக்கவும் செய்வா, அழிக்கவும் செய்வா. அது சொல்றது உண்மைதாங்க. சோ உங்களோட லைஃப்ல அவங்க உருவாக்குறாங்களா இல்ல அழிக்கிறாங்களா தான் மேட்டர். நீங்க எந்த ஒரு பொண்ணு பின்னாடியும் போகாம, ஐ மீன் உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆர் வைஃப், இவங்க 2 பேரும் தவிர வேற எந்த ஒரு பொண்ணு பின்னாடியும் போனீங்கன்னா உங்களால நிச்சயமா பணக்காரனே ஆக முடியாது. ஏன்னா வைஃப் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம 2 பேருமே சேர்ந்து growth ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. பட் அதர் கேர்ள்ஸ் ஆர் மென் உங்ககிட்ட இருந்து காசை எல்லாம் எப்படிங்க எடுக்கிறது, அந்த மாதிரி மோட்டிவேஷன்ல தான் அவங்க உங்களோட லைஃப்ல வருவாங்க. இது நான் சொல்லலங்க, பணத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தான் சொல்றாரு. எந்த ஒரு ஆசையா இருந்தாலுமே அது லிமிட்ல வச்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். நான் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்றேன். காலையில 6 மணில இருந்து நைட் 8 மணி வரையும் எங்க ஆபீஸ்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். பட் இருந்தாலும் நான் பணக்காரனா என்னால் ஆகவே முடியல. ஒரு 20,000 30,000க்கு மேலே எனக்கு சேலரியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கேட்டிருப்போம். பணக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. நிறைய பணக்காரர்கள் வேலைக்கு போயிட்டு யாரும் கோடீஸ்வரனா ஆகிறது கிடையாது. அவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க பணக்காரனாவே ஆயிருக்காங்க. பட் நீங்க உங்க கம்பெனிக்கு தான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே தவிர உங்களுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணல. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணது கம்பெனி தான் growth ஆகுமே தவிர நீங்க என்னைக்குமே growth ஆகவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்படுறது, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது, நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றது உங்களோட கம்பெனிக்கு தான் தவிர உங்களுடைய விஷயத்துக்காக இல்லை. பிகாஸ் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்கள் கம்பெனி தான் growth ஆகுமே தவிர நீங்கள் growth ஆகவே மாட்டீங்க. லைஃப்பில் நானும் growth ஆகணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, பிஸ்னஸ். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இல்லைன்னா ஓகே இன்னொரு 2 மந்த்ஸ்க்குள்ள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்னொரு 3 மந்த்ஸ்க்குள்ள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சில பேர் இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பெருசாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், சின்னதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னும் சில பேர் தள்ளி போடுறாங்க. பட் தட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாதான் பெரிய அளவுக்கு போக முடியும். பட் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே பெருசாக ஸ்டார்ட் பண்ணால் அந்த பிஸ்னஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், பட் அதில் இருக்கிறது 100 1000 பாயிண்டாவது இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் அந்த 10 பாயிண்டை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய பேர் லாஸ் தான் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சின்னதாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக அதுவா பெருசாகி வரும். நான் எடுத்த உடனே பெரிய பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல போகிறத விட ஓகே நான் சின்னதாவே ஸ்டார்ட் பண்ணி பெருசா போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் நீங்க ஒர்க் போறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதனால நான் ஒர்க்கை விட்டுட்டு நான் பிஸ்னஸில் தான் இறங்க போகிறேன்னு வராதிங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கு உங்கள் கையில் எப்பவுமே இருக்கட்டும். ஏன்னா ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே முக்கியமானது. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈவினிங் வந்தீங்களன்னா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு 2 hours. ஒரு டேக்கு நீங்கள் 3 hours ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் பிஸ்னஸில் நல்ல க்ரோத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னே எனக்கு ஐடியா இல்லைங்க, பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அதனால எல்லா பிஸ்னஸும் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸில் தான் போவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு 10% தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும், அதனால இதை போய் எப்படி என்னால் பண்ண முடியும், இது எப்படி growth ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த 10% நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும் போது அது 30% ஆகும், 30 60% ஆகும், 60 100% ஆகும். இங்கே
பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அந்த விஷயத்திலேயே நீங்க அதே விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு கன்சிடென்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க growth உங்க லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த டாபிக் சேவிங்ஸ். நானும் நிறைய சேவ் பண்றேன். பட் என்னால அந்த சேவிங்ஸே நான் வந்து கடைசியா எடுத்து யூஸ் பண்றதா மாதிரி ஆயிடுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா அது சேவிங்ஸே கிடையாது. நீங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல யூஸ் பண்ற அமௌண்ட்டை தான் நீங்க சேவிங்ஸா வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அமௌண்ட் காலி ஆயிட்டு பேருக்கு சேவிங்ஸ்ல இருந்து காசு எடுத்து நீங்க யூஸ் பண்றீங்க. அது தப்பு. இப்போலாம் லக்ஸரியான லைஃபை தான் வாழணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதனால சேவிங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாவே போயிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அதுல 20,000 ரூபாய் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 15,000 சேவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுல ஒரு 5,000 ரூபாய் எடுத்து சேவ் பண்ணாலே அது ரொம்ப ஒரு உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காசை கொஞ்சம் சேவ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் ராங். காசை சேவ் பண்ணா மட்டும் போதாதுங்க. அதுக்கு சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் இன்சூரன்ஸ் போடுவாங்க. அது கார் மேல, வீடு மேல, இல்ல ஹெல்த் மேல நிறைய இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஆனா நம்மளப்பட்ட ஆளுங்கள் எல்லாம் இன்சூரன்ஸே பெருசா மதிக்கவே மாட்டோம். அதுவா இன்சூரன்ஸா, ஓகே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிருந்தோம் பார்த்துருப்போம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் தாங்க. அது கார் மேல மட்டும் இல்ல, பைக் மேல மட்டும் இல்ல, ஹெல்த் மேலயும் நீங்க நிறைய பேர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கலாம். இப்போ பைக்ல போயிட்டே இருக்கோம், இப்போ சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுக்கு பைக் மேல இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்களா அந்த பைக் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வரும். இதே நீங்க அந்த இன்சூரன்ஸ் போடலன்னா உங்ககிட்ட இருக்கிற சேவிங்ஸ்ல இருந்து தான் காசு எடுத்து நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க மெடிக்கல் செலவுக்கு. பட் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க. எல்லாத்து மேலயும் இன்சூரன்ஸ் போடுங்க. ஹெல்த் மேல, கார் மேல, வீடு மேல. பிகாஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படி தாங்க. ஏன்னா பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட சொந்த செலவுல எல்லாம் எதுவும் எடுத்து பண்ணாம அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. வாழ்க்கையில முன்னேறவே கூடாதுன்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா பணக்காரனா இல்ல, ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை கூட உங்களால லீட் பண்ணவே முடியாது. அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க. கிரெடிட் கார்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசனே சொல்லியிருக்காரு. கிரெடிட் கார்டை வச்சு வாங்கும் போது ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற காசு அமௌண்ட்டை நீங்க பே பண்ணும்போது கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டும். ஸோ அவாய்ட் கிரெடிட் கார்டு. அவாய்ட் ஹோம் லோன். ஃபர்ஸ்ட் லோனே வாங்கக்கூடாது, இல்லை ஹோம் லோன் வேற. நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஹோம் லோன் போடுறீங்க. அதுக்கு 20 வருஷம் அந்த மாதிரி ஹோம் லோன் நீங்க கட்டிட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணாம நீங்க உங்களோட சேவிங்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி ஒரு சின்ன வீடை கூட வாங்குவீங்க, இல்லைன்னா நிலத்தை கூட வாங்குங்க. லோன் கட்டி தான் நான் வீடை வாங்குவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சென்னையில பாதி பத்திரம் ஐசிஐசி பேங்க்ல தாங்க இருக்கு. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஹோம் லோன் வாங்கி வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட சொந்த வீடு தான். நீங்க மாசம் 20,000 ரூபாய் கட்டிட்டு வரீங்க. ஒரு நாள் உங்க வீட்டுல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும், உங்களால அந்த அமௌண்ட்டை கட்ட முடியல. நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மேரேஜ், ஹாஸ்பிட்டல், ஆக்சிடென்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறைய வரும். உங்களால அமௌண்ட்டை கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் கட்டணும்னா வட்டி போடுவாங்க. அது வந்து கம்மி வட்டியா இருக்காது, ரொம்ப அதிகமான வட்டியா தான் இருக்கும். அடுத்த மாசம் கட்ட முடியல அப்படின்னா இன்னும் அதிகமா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறத நானும் பார்த்திருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ்லயும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வாடகை வீட்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கிறத பார்த்திருப்போம். பட் நீங்க கண்டிப்பா வீடு வாங்குங்க. பட் ஹோம் லோன் எல்லாம் போடாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன வீடா இருந்தாலும் சரி, இல்ல லேண்டா இருந்தாலும் சரி, நீங்க வாங்குங்க. வாங்கினா பெரிய வீடா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு இல்லாம உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீட்டை நீங்க வாங்குங்க. மத்தவங்களுக்கு வாழாம நமக்கு நாம சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக வாங்குங்க. நீங்க லட்சமா தான் சேவ் பண்ணணும்னா கிடையாதுங்க. 1 மந்த்துக்கு ஒரு 200 கிராம் கோல்டாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்குங்க. பிகாஸ் இப்ப இருக்கிற ரேட்டுக்கு கோல்டு விலை அப்படியே ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா கோல்டு வாங்கி சேவ் பண்ணுங்க. அது உங்களோட லைஃப்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். துளி பெருவெலன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க சின்னதா சேர்த்து வைக்கிறது ஒரு நாள் ரொம்ப பெருசா மாறும். அது கோல்டா இருந்தாலும் சரி, லேண்டா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த சின்ன பிசினஸ் ஒரு நாள் கட்டத்துல பெரிய அளவுல போகும். ஸோ உங்களை நீங்களே நம்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்களே நம்புங்க. அது கண்டிப்பா பெரிய அளவுல போகும். ஸ்டாக் மார்க்கெட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் சீக்கிரமா பணக்காரன் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது சில பேருக்கு தான் கை கொடுக்கும், பல பேருக்கு கழுத்தா இருக்கும். அது உண்மைதான். ஸ்டாக் மார்க்கெட்ல லட்சமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கோர்ஸே பண்றாங்க. அவங்க ஏன் அந்த லட்சமா சம்பாதிக்கல? அதை நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த லட்சமா அந்த கோடியா அவங்க ஏன் சம்பாதிக்கல? அவங்களால ஏன் முடியல? சோ அவங்க ஏன் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து படிக்க சொல்றாங்க அப்படின்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அது அவங்களால பண்ண முடியாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை அவங்களுக்கு சொல்லலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும்
நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சோ அது ரொம்ப ரிஸ்க் தான். பிகாஸ் ஆஃப் பணம் போனா திரும்ப வராது, வந்தா ஓகே, பட் பணம் போனா திரும்ப வருமா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஸோ எது பண்ணதா இருந்தாலும் உங்க ஃபேமிலிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க, காலம். நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பட் அது க்ரோத்தே ஆக மாட்டேது. ஓகே, அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கு வியூஸே போலங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு மனசு உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஸ்டாப்பும் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் டூ ராங். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு சரி காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அண்ட் காலமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா காலம் பொன் போன்றது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவ் திங். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்க முழு மனசோட நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண செய்யுங்க. இப்பவே ஜெயிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இன்டென்ஷனோ மோட்டிவேஷனோ வச்சுக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு பணக்காரனும் எடுத்த உடனே யாரும் பணக்காரனா ஆகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் பணக்காரனா ஆக முடியும். ஸோ நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீங்க பணக்காரனா ஆகலாம். ஸோ எதுவா இருந்தாலும் முழு மனசோட பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.